வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய 1000 காலத்து பெயர். அத்தியாயம் 5. நேற்று சாயங்காலம் லேட்டாக போனதுக்காக வீட்டில் ஏதாச்சும் சொன்னாங்களா? யார் வீட்டிலே? உங்கள் வீட்டிலே தான். அங்கே அப்படி கவலைப்பட்டு கேட்க இன்னும் ஒருத்தரும் வரலை. தான் எதையோ கேட்க தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதை குறிப்பாக கண்ணன் உணர்த்த மலர்விழியின் காதுகளில் லேசாக சூடேறியது. நான் நான் அந்த அர்த்தத்திலே கேட்கலை. எந்த அர்த்தத்திலே கேட்டாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். வீணா கவலைப்படாதீங்க. குறும்புடன் கண்ணன் பதில் சொல்ல அவன் பார்வையை சந்திக்க முடியாமல் மலர்விழி கண்களை தழைத்து கொண்டாள். பஸ் வந்து விட்டது. சாயங்காலம் வழக்கமாக வர்ற 5:10 தானே? ஆம் என்று தலையாட்டி கொண்டே மலர்விழி பஸ்ஸில் ஏற கண்ணன் பின்தொடர்ந்தான். கேட்டு கொண்டதற்கு ஏற்ப 5:10 பஸ்ஸில் கண்ணன் இருந்தான். பார்வையை சுழற்றி முன்னால் அமர்ந்திருந்தவன் மேல் மலர்விழி கண்களை பதித்து புன்னகைத்ததும், இங்கே வந்து உட்காருகிறீர்களா என்ற சைகையாலேயே அவன் வினவ இவள் வேண்டாம் என்று தலையசைத்தாள். சைதாப்பேட்டையில் இறங்கினார்கள். மலர்விழி நடந்தவள் நின்றாள். ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தயக்கத்துடன் கண்ணன் கேட்க, எதற்காக இந்த பீடிகை என்று மலர்விழி கண்களை விரித்தாள். வீட்டுக்கு போக ரொம்ப அவசரமா? என்ன விஷயம் கண்ணன்? இல்லையே, வந்து அவசரம் இல்லைன்னா ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு போகலாமேன் தான். மலர்விழி பதில் கூறாமல் இருக்க அவனே அவசரமாய், உங்களுக்கு சம்மதம் இல்லாட்டி வேணாம் ப்ளீஸ், தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க என்று கூற மலர்விழி வாய் விட்டு சிரித்தாள். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றுமில்லை, காஃபி சாப்பிட்டு ரயிலை பிடிக்கலாம். எனக்கு அப்படி தலை போகிற வேலை எதுவும் இல்லை. தேங்க்ஸ். இப்படி வாங்க, இந்த உடுப்பி ஹோட்டல்லே ஃபேமிலி ரூம் உண்டு. காஃபியும் நல்லா இருக்கும். மேலே பட்டு விடாமல் தள்ளி நடப்பவனை நிமிர்ந்து பார்க்கையில் அந்த சதுர முகமும் தடிமனான கண்ணாடியும் கண்ணனை மற்றவர்களிடமிருந்து அலாதியாய் பிரித்து காட்டுகிற மாதிரி தோன்றியது. எத்தனை கண்ணியமான மனிதர் இவர்! கிட்டத்தட்ட 1.5 மாதத்திற்கு மேலாகவே நாங்கள் ஒருவரையொருவர் அறிவோம். ஆனாலும் ஒரு காஃபி சாப்பிட அழைக்கத்தான் எத்தனை தயக்கம்! மலர்விழிக்கு ஆஃபீஸுக்கு அவ்வப்போது வேலை விஷயமாய் வந்து போகும் கிரி நாதன் போன்றவர்களின் நினைப்பு வந்தது. கல்யாணமாகி குழந்தை குட்டிகள் பிறந்து காதோர முடிகள் நரைக்க துவங்கியும் சின்ன பெண்களை கண்டால் பல் தெரிய இழிக்கும் ரகங்கள். காஃபி சாப்பிட வரீங்களா? லஞ்சுக்கு உட்லண்ட்ஸுக்கு போகலாமா? ஆஃபீஸர் தான் ஊரில் இல்லையே, லீவ் போட்டுட்டு வாங்க, ஜாலியாக ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். கடுவன் பூனையாக முகத்தை வைத்து கொண்டு துளி இடம் கொடுக்காமல் இருக்கையிலே இந்த வழிச்சல் வழியும் இந்த ஆசாமிகள் எல்லாம் குட்டியாய் புன்னகைத்து விட்டால் என்ன செய்யத்தான் துணிய மாட்டார்கள்? இவனெல்லாம் ஒரு ஆம்பளை, இவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி, குழந்தை, குடும்பம். தூத்தேரி இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்க தயாராக நிற்பானுங்க. நாமெல்லாம் காஃபிக்கும் சாப்பாட்டுக்கும் சினிமாவுக்கும் வேண்டி போய் கிடைக்கிறதா நினச்சிட்டு பேசுகிற அந்த தைரியத்தை நினச்சாதான் எனக்கு பற்றிக்கிட்டு வருது. எங்கேயோ ஒருத்தி அப்படி இப்படி இருந்துட்டா ஒட்டு மொத்தமாக எந்த பெண்ணை கண்டாலும் இழிக்கிறதா விவஸ்தை கெட்ட ஜென்மங்க. தூணுக்கு புடையை சுற்றி வச்சா கூட தொட்டு பார்க்க நப்பாசை பற்ற பிறவிங்க என்று ஒரு நாள் யாரையோ திட்டுகிற மாதிரி கீரி காது படவே சசிகலா கத்தினதும், அக்கௌண்டன்ட்டிடம் பேசி கொண்டிருந்தனின் முகம் அஷ்டகோணலாகி போனதும், அதற்கு பிறகு அத்தனை வாலாட்டாமல் இருப்பதும் திடீரென ஞாபகத்துக்கு வர ஹோட்டலில் நுழைந்து உள்ளுரையில் மேஜைமன் உட்கார்ந்த மலர்விழிக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு வந்தது. என்ன மலர்விழி? ஒன்றுமில்லை சொன்னால் நானும் சேர்ந்து சிரிக்கிறேன். ஒன்றுமில்லை கண்ணன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சர்வர் வந்து நின்றார். என்ன சாப்பிட்றீங்க? வெறும் காஃபி. அப்படி சொல்லித்தானே நீங்கள் கூப்பிட்டீங்க? அவள் விளையாடுகிறாளா இல்லை நிஜமாகவே குற்றம் சாட்டுகிறாளா என்பது புரியாமல் சில கணங்களுக்கு வீழ்த்த கண்ணன் சர்வரிடம் மசால் தோசை, கேரட் அல்வா, கடைசியாக காஃபி என்று பணித்துவிட்டு அவர் நகர்ந்ததும், முறையாக நாம் சேர்ந்து சாப்பிட்றோம், அதான் ஸ்வீட் ஆர்டர் பண்ணேன் என்று விளக்கம் கொடுத்தான். ஒரு 2 நிமிஷங்களுக்கு எதுவும் பேச தோன்றாமல் இருவரும் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். மலர்விழி பக்கத்து மேஜைக்காரர்களை நோட்டமிட்டாள். கண்ணன் கை கடையார பட்டையை 2 தரம் அவிழ்த்து மாட்டினான். உங்களை பற்றின எந்த விவரமும் நீங்கள் சொல்லலையே மலர்விழி. உங்களை பற்றி மட்டும் சொன்னீங்களா? ஆல்ரைட், என்ன தெரியணும் கேளுங்க, சொல்கிறேன். மேஜையில் சர்வர் வைத்து விட்டு போன தண்ணீரை ஒரு வாய் மலர்விழி குடித்தாள்.
உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் குடும்பம் சின்னது தான். நாராயணன் அண்ட் கோ கம்பெனியில் அப்பா மேனேஜராக இருக்கார். நான் தான் மூத்தவன், ஒரே பிள்ளை. எனக்கு கீழ் 2 தங்கச்சிங்க, லக்ஷ்மி, சரஸ்வதின்னு. வீட்டில் அப்பா அம்மா நாங்கள் 3 பேர், அவ்வளவுதான். தங்கச்சிங்க படிக்கிறாங்களா? பெரியவ பிஏ முதல் வருஷம், சின்னவ 10வது. நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? 4. நான், மங்கை, பாண்டியன், எழிலரசி. அப்பா ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருக்கார். நீங்கள் பிஏவா? நீங்கள் பிகாம். உங்கள் சப்ஜெக்ட் பொருளாதாரம். இதற்குள் பலகாரங்கள் வந்துவிட ஸ்வீட் தட்டை மலர்விழி முன் நகர்த்தி எடுத்துக்கோங்க என்றவன் சின்ன குரலில் நம்ம நட்புக்கு என்று கூறி ஒரு ஸ்பூன் அல்வாவை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு அவளையே கண் சிமிட்டாமல் பார்க்க மலர்விழிக்கு காது மடல்கள் கணக்கணக்க முற்பட்டன. அன்றைக்கு 1/2 மணிக்கு மேலாய் தத்தம் குடும்பங்களை பற்றி பேசி கொண்டிருந்து விட்டு லேசாக இருட்டின பிறகு அவர்கள் புறப்பட்டார்கள். ஏமா லேட்டு என்று கேட்ட டிஃபன் காஃபி சாப்பிட அழைத்த அம்மாவிடம் காஃபி மட்டும் போருமா என்று சொல்லி முகம் கழுவி பின் தாழ்வாரத்தில் காற்றாட உட்கார்ந்த போது கண்ணனின் சதுர முகமும் அழுத்தமான குரலும் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர என்ன ஆகிவிட்டது எனக்கு என்று வியப்பு தலை தூக்கி அவளுடைய உதட்டோரத்தில் சிரிப்பி ஒன்றை தோற்றுவித்தது. அத்தியாயம் 6. கடிதம் ஒன்றை டைப் அடித்து கொண்டு இருந்தவள், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு மலர்விழி என்று குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ஃபோனில் அழைப்பது யாராக இருக்கும்? அப்பா. கண்ணன் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு எழுந்தபோது மார்பு படப்படக்கென்று வேகமாக அடிக்க துவங்கிவிட்டதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஹலோ மலர்விழி, நான் கண்ணன் பேசுகிறேன். சொல்லுங்கள். 1 மணி நேரம் முன்னாலே பஸ் ஸ்டாப்பில் பேசிட்டு போனவன் இப்போ எதிர்பாராமல் உங்களை கூப்பிடுறது ஆச்சரியமாக இருக்கா? மலர்விழி சிரித்தாள். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இங்கிலீஷ் படம் பார்த்து நாளாச்சு. தாம்பரம் போனதுலேருந்து இதுக்குன்னு கிளம்பி வரவே முடியலேன்னு அன்றைக்கி ஒரு நாள் குறைப்பட்டுக்கிட்டீங்களே, நினைப்பிருக்கா? ஆஃபீஸுக்கு வர்றப்போ பார்த்தேன். கேசினோவில் அருமையான படம் ஒன்று வந்திருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா டிக்கெட் எடுக்கலாம்னு. மலர்விழியின் மௌனம் பயத்தை கொடுத்து விட்ட மாதிரி கண்ணன் தொடர்ந்து பேசினான். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கேட்டது மரியாதை குறைச்சல்னா நினச்சிங்கன்னா மறந்துடுங்க. இனிமேல் திரும்ப இப்படி கேட்க மாட்டேன். மலர்விழி ஓரக்கண்ணால் அக்கௌண்டன்ட் என்ன செய்கிறார் என்று பார்த்தாள். அவர் கவனம் பூராவும் ஆடிட்டர் அனுப்பிய கடிதத்தில் இருந்தது. குரலை இன்னும் தழைத்து கொண்டாள். நீங்கள் கேட்டதிலே எனக்கு கோபமில்லை. ஆனால் எப்போ போகிறதுன்னு தான் யோசனை பண்ணினேன். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, 1/2 நாள் லீவு போட முடியும்னு தோணுச்சுன்னா போடுங்க. மேட்னிக்கு போயிட்டு அப்படியே பீச்சில் 1/2 மணி உட்காந்து பேசிட்டு வீட்டுக்கு போகலாம். சினிமா வேணாம்னு நீங்கள் சொன்னாலும் பீச்சுக்கு வர சம்மதிச்சிங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும். தினம் பஸ் ஸ்டாண்டில் 5 நிமிஷம் சந்திக்கிறப்ப சொல்ல நினைக்கிறதையெல்லாம் சொல்ல தயக்கமாக இருக்குது. நீளமாய் கண்ணன் பேசி நிறுத்த 1/4 நிமிஷம் மலர்விழி யோசனை செய்தாள். போகலாமா வேண்டாமா? கண்ணனை அறிந்த இந்த 2 மாதமாய் மிஞ்சி போனால் சைதாப்பேட்டை உடுப்பிக்கு போனது உண்டே தவிரவும் இந்த மாதிரி சினிமா பீச் என்று போனது கிடையாது தான். போகலாமா வேண்டாமா? மேட்னி ஷோ தானே, போய் வந்தால் என்ன செய்து விடுவார் என்னையும் மீறி? சேச்சே, அப்படி மரியாதை குறைவாய் நடந்து கொள்ளுகிற ஆசாமியாக தோன்றவில்லையே. அது சரி, என்ன சொல்ல விரும்புகிறார்? என்ன மலர்விழி? சினிமாவுக்கு அவசியம் போய்த்தான் ஆகணுமா? எனக்கென்னவோ படம் வேணாம்னு தோணுது. உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆங்கில படம் பார்த்து நாளாச்சுன்றதுனாலே கேட்டேன். விடுங்க, நான் தான் வாரத்துக்கு 3 பார்க்குறேனே. பீச்சுக்கு வருவீங்க இல்லை? எத்தனை மணிக்கு? எங்கே சந்திக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள். ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் எப்போ கிளம்புவீங்க? 5க்கு முன்னாலே கிளம்புறது கஷ்டம். 5க்கு முன்னாலே பீச்சுக்கு போனாலும் வெயில் எக்கச்சக்கமாக இருக்கும். 5:30க்கு காந்தி சிலைக்கிட்ட வரீங்களா? சரி, பஸ்லேயே வந்து அவசியப்படாதீங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுங்க. அவனுடைய குரலில் தெரிந்த கரிசனம் சின்னதாக மகிழ்ச்சியை உண்டு பண்ண மலர்விழி ரிசீவரை வைத்தாள். 4:45 சுமாருக்கு டாய்லெட்டுக்கு சென்று தலைவாரி முகத்தை துடைத்து கொண்டு லேசாக பவுடர் பூசிக்கொண்டாள். என்ன இன்னைக்கு பளிச்சுன்னு வீட்டுக்கு கிளம்புறேன்
என்று புருவங்களை தூக்கின சசிகலாவுக்கு சிரிப்பு ஒன்றையே பதிலாக தந்துவிட்டு வழக்கம் போல அவளுடனே கிளம்பி கொஞ்சம் நடந்து எதிரும் புதிருமாக பிரிந்து கண் பார்வையிலிருந்து அவள் மறைந்த பிறகு ஆட்டோ ஒன்றை அமர்த்தி கொண்டு மெரினாவுக்கு போனாள். காந்தி சிலையை ஒட்டி கண்ணன் அவளுக்காக காத்து நின்றான். ஆட்டோவை நிறுத்தி பணம் கொடுக்க முன் வருவதற்குள் வேகமாக வந்து, நோ நோ, நீங்கள் கொடுக்கக்கூடாது என்று தடுத்தவன் அவளுடைய ஆட்சேபனையை காதில் வாங்காமல் மீட்டரை பார்த்து பணம் கொடுத்தான். ஆட்டோ புறப்பட்டு சென்ற பிறகு, நான் வந்ததுக்கு நான் தானே பணம் கொடுக்கணும் என்று மலர்விழி கேட்டதும் சிரித்தான். நான் வர சொல்லித்தானே நீங்கள் வந்தீங்க, தவிர என்னை இன்னும் எத்தனை அந்நியமாக நினைக்கிறது சரியா? வாங்க, நடந்துக்கிட்டே பேசலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? அவள் பதிலை எதிர்பார்க்காமல் 2 சாக்லேட் கப் ஐஸ்கிரீமை வாங்கி அவளிடம் ஒன்றை நீட்டி தான் இன்னொன்றை பிரித்தான். மர ஸ்பூனால் துளி துளியாக எடுத்து சாப்பிட்டபடி நடந்தார்கள். காற்று உஷ் உஷ் என்று சப்தத்துடன் வீசியது. வெளிர் நில வானத்தில் கலர் கலராய் ஏரோப்ளேன் பட்டங்கள் பறந்தன. பீச்சில் இன்னும் கூட்டம் சேரவில்லை. காற்றில் பறந்த தலைப்பை இழுத்து செருகி கொண்டு நிமிர்ந்து பக்கத்தில் நடந்து வரும் கண்ணனை ஏறிடுகையில் மனசு சந்தோஷமாய் இருப்பது புரிந்தது. உட்காரலாமா? கொஞ்சம் மணலில் நடந்து உட்கார்ந்தார்கள். சார், பட்டாணி சுண்டல் கை வேணுமா மலர்வியே? வேணாங்க, ஐஸ்கிரீம் தின்னதே வயிறு ரொம்பிடுச்சு. இன்னும் போனி ஆகலேம்மா, 4 நாவுக்கு வாங்கிக்கிங்க. வீட்டில் செஞ்சது அருமையாக இருக்கும். சுண்டல் விற்ற பையன் கெஞ்ச கண்ணன் 2 பொட்டலம் கொடுப்பா என்று காசை நீட்டினான். சுண்டல் வாஸ்தவத்திலேயே நன்றாகத்தான் இருந்தது. உப்பு உரைப்பாய் நடுநடுவில் வாயில் அகப்படும் புளிப்பு மாங்காய் துண்டுகளுடன் தொலைவில் தெரிந்த கடலை வெறித்துவிட்டு பார்வையை கண்ணன் மீது வீச அவன் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பது புரிய சடக்கென்று காதோரங்கள் கிளிகளுக்க மலர்விழி தலையை தழுத்து கொண்டாள். ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பின் மெதுவாக கேட்டாள். என்னவோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்போ சும்மா இருந்தா? கண்ணன் காலியாகி விட்ட சுண்டல் காகிதத்தை கசக்கி எறிந்தான். கர்ச்சிப்பில் கையை துடைத்து கொண்டு, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மலர்விழி என்றான். இது என்ன கேள்வி என்ற சந்தேகத்துடன் கண்களை இடுக்கி கொண்டவளை பார்த்து சிரித்தான். சொல்லுங்க, என்ன சொல்லணும்? என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு கேள்வியா கண்ணன்? இதை கேட்க தான் பீச்சுக்கு வர சொன்னீங்களா? கேலி குரலில் பேசி சிரிக்க முயன்றவளிடம் கண்ணன் தீவிரமாக பேசினான். சரி, நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லாட்டி வேணாம். ஆனால் இதே கேள்வியை என்ன கேளுங்களேன். சிரிப்பு மாறாமலே மலர்விழி கேட்டாள். ஓகே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்ணன்? கண்ணன் கைகளில் ஒட்டியிருந்த மணலை தட்டி விட்டான். 2 கைகளையும் கோர்த்து முன்னால் சாய்ந்து அவளை பார்த்து பேசினான். உங்களை மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அலாதி ரகமாக என் கண் மனசுக்கு தோன்றீங்க. உங்களை பார்க்க ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் தனித்து நிற்கிற மாதிரி தான் படுது. இந்த மாதிரி என்னை இதுவரை எந்த பொண்ணும் கவர்ந்ததில்லை என்றது தான் உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா மலர்? சுற்றி வலிக்காமல் மழுப்பாமல் கையை பிடித்து காதல் வசனம் பேசாமல் தடக்கென்று மனசில் இருப்பதை கண்ணன் வெளிப்படையாய் பேசிவிட 100 வானம்பாடிகள் ஒரே சமயத்தில் ஜிவ்வென்று பறந்து பாடி ஆகாயத்தை தங்களின் இனிமையான சங்கீதத்தால் நிறைத்துவிட்ட மாதிரி மலர்விழி பிரமித்து போனாள்.